ஸோ கைஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா AS19 which is accounting for leases. ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாப்பாக பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லீசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். Lease is an agreement where a lessor gives the right to use his asset to lessee in return for payment for an agreed period of time. இதுதான் சிம்பிளிஃபைட் டெஃபினிஷன். பேசிக்கலி ஒரு அசட்டை ஒரு யூஸ் பண்ணிவிட்டு அதே சமயம் அவன் பே பண்ணுவான், அந்த பர்பஸ்க்காக கொடுக்குறது தான். தட் இஸ் ஆல்சோ ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். பெர்மனெண்ட்டாக பண்ணால் அது சேல், அது வந்து ஃபார் எ பீரியட் பண்ணால் அது வந்துட்டு லீஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு இதில் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க, விச் இஸ் லெஸ்ஸார் ஒன்று லெஸ்ஸி. லெஸ்ஸார்னா தான் ஓனர் ஆஃப் தி அசெட். ஸோ லெஸ்ஸார் தான் லீஸ் பண்ணுவான் அசட்டை டு லெஸ்ஸி. ஸோ இப்போ லெஸ்ஸி யார்? லெஸ்ஸின்றது ரெண்ட் பண்ணுறவன் ஆர் பை பண்ணுறவன். த பர்சன் ஹூ கெட்ஸ் த அசெட் இஸ் லெஸ்ஸி. ஸோ வந்துட்டு இப்போ இதில் ப்ராப்ளம் எங்கே வருது? நார்மலாக நம்ம இதை அசெட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். பட் இது இங்கே ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, லெஸ்ஸார் தான் ஓனர், அவன் தான் அசெட்டை வாங்குறான், ஆனால் யூஸ் பண்ணுறது யார்? லெஸ்ஸி. ஸோ அதோட பெனிஃபிட்லாம் லெஸ்ஸிக்கு போகுது. ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் யார் புக்கில் பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி லைக் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரும். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லீசஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆப்ரேட்டிங் லீஸ், இன்னொன்று வந்துட்டு ஃபைனான்ஸ் லீஸ். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்ஸ் லீஸ்னால் லெஸ்ஸார் டு லெஸ்ஸி என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஆல் த ரைட் டு யூஸ் அண்ட் ஆல் த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் அப்புறம் ரைட் யூஸ் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டு த லெஸ்ஸி. ஸோ அப்படின்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். இதே ஆப்ரேட்டிங் லீஸ்னால் லெஸ்ஸார் டு லெஸ்ஸி வந்து ஆல் த ரைட் டு யூஸ் பட் நோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரைட் யூஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டோட்டலாக அந்த ரிஸ்க் ரிவார்ட்லாம் ஆகாது. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் சிமிலர் டு சேல். ஏன்னா அப்போ தானே ரிஸ்க்கு ரிவார்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர், நாட் எக்ஸாக்ட்லி சேல்ஸ் பட் சிமிலர் டு சேல்ஸ். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிமிலர் டு ரெண்ட், ஏன்னா அப்போ தானே ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இருக்காது. ஸோ பேசிக்கலி நம்ம இங்கே வீட்டில் ரெண்ட் இருக்கோன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு ரெண்ட்டை மட்டும் பே பண்ணுவோம். ஸோ ரைட் டு யூஸ் தான் இருக்குது. ஸோ அதோட லைக் ரிஸ்க் ரிவார்ட் இப்போ வந்து லைக் திடீர்னு ஒரு இது ஒர்க் ஆகலை, லைக் ஃபேன் ஒர்க் ஆகலை சம்திங்னா அது ஓனரோட இது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கு அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து லெஸ்ஸார்கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரலி வென் யூ நீட் தி அசெட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், இங்கே வந்து ஜென்ரலி ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இது ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் ஆஃப் இது தான். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லீஸ், ஃபைனான்ஸ் லீஸ், ஆப்ரேட்டிங் லீஸ் பார்த்தாச்சு. இப்போது என்ன கண்டிஷன் இருந்தால் ஃபைனான்ஸ் லீஸ்னு சொல்லுவோம், என்ன கண்டிஷன் இருந்தால் ஆப்ரேட்டிங் லீஸ்னு சொல்லுவோம்னு பார்ப்போம். ஸோ வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் லீஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் லீஸ் 5 இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். ஃபஸ்ட் ஒன் வந்து லெஸ்ஸார் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த அசெட் தி ஓனர்ஷிப் அட் தி எண்ட் ஆஃப் த லீஸ் டேர்ம். அதாவது லீஸ் டேர்ம் முடியும் போது அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது வந்துட்டு ஃபைனான்ஸ் லீஸோட கண்டிஷன். ஸோ வந்துட்டு செகண்ட் ஒன் பார்ப்போம். த லெஸ்ஸார் ஹாஸ் அன் ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் அட் அ வெரி லோ ரேட் அண்ட் லெஸ்ஸி இஸ் சர்டன் டு பர்ச்சேஸ் அட் இன்செப்ஷன். ஸோ இன்செப்ஷன்னா பேசிக்கலி என்ன பாயிண்ட்டில் நம்ம இந்த அக்ரிமெண்ட்குள்ளே வரோமோ அந்த பாயிண்ட் பேர் தான் இன்செப்ஷன் பாயிண்ட். ஸோ இது என்ன சொல்கிறான்னா, அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் இப்போ நான் வந்துட்டு லெஸ்ஸாருக்கு வந்து லெஸ்ஸார் நான் தான் லெஸ்ஸின்னு வச்சுப்போம், நான் ரெகுலராக பேமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ லெஸ்ஸார் என்ன சொல்கிறான்னா, அது ஆல்மோஸ்ட் முடிய போகுது அசட்டோட பீரியட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு விற்றுறேன் அந்த அசட்டையே, ஆனால் நான் லோ ரேட்டில் விற்கிறேன் மார்க்கெட் ரேட்டோட அப்படின்னு அவன் சொல்லும் போது நான் அதை அக்செப்ட் பண்ண தானே செய்வேன், ஏன்னா மார்க்கெட் ரேட்டோட சீப்பாக விற்கிறான், அப்போது நான் அதை வாங்கிப்பேன். ஸோ அதான் சொல்கிறான் இங்கே ஃபேர் வேல்யூ. ஏ வந்து கார் விற்கிறான், கார் லீஸ் பண்ணுறான் பிக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ ஆஃப் கார் வந்து 15 lakhs இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் 5 years வந்து என்ன பண்ணுறான், இஸ் ஆஃபரிங் த கார் அட் 60,000 itself. அப்படின்னா இது பார்க்க வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறதுனால வி ஆர் சர்டன் தட் லெஸ்ஸி வில் பர்ச்சேஸ் இட் அட் இன்செப்ஷன். ஸோ வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்றனால நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கிறோம் ஃபைனான்ஸ் லீஸாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இல்லை எண்டில் வந்து இட் ஷுட் பி சர்டன் தட் ஹி வில் பர்ச்சேஸ் தி அசெட். இதான் ரெண்டு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு when the lease period covers substantial period of useful life of asset. So more than 80% of useful life of asset. Basically இப்போ 10 years ஒரு மிஷினரி வேலை செய்யணும்னா நான் அதை 8 years மேலே 9 years கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேசிக்கலி அது வந்து ஃபுல் யூஸ்ஃபுல் அசைட்டும் நான் ஒருத்தனே யூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஃபைனான்ஸ் லீஸ். ஆப்ரேட்டிங் லீஸில் ஜென்ரலாக பார்த்தாலும் லாங் டைம் பீரியட் ஒரு பார்ட் ஆஃப் மேஜர் போர்ஷன் ஆஃப் அசெட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது ஃபைனான்ஸ் லீஸ். ஸோ அது வந்து மோர் தேன் 80% வச்சுருவோம் நம்ம. ஃபோர்த் பாயிண்ட் வந்து அட் இன்செப்ஷன், அதாவது அந்த கான்ட்ராக்ட் போகும்போது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த மினிமம் லீஸ் பேமெண்ட் அமௌண்ட் ஷுட் கவர் அட்லீஸ்ட் த ஃபேர் வேல்யூ ஆஃப் அசெட் லீஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம், ஃபேர் வேல்யூ வந்து 10 lakhs, அதாவது மார்க்கெட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு நான் லீஸ் பண்ணியிருக்கேன் 1 2 3 4 5. இப்போது நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஐ வில் கால்குலேட் த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஈச் இயர். அதோட டோட்டல் தான் எனக்கு வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணுவேன், வெதர் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ ரெண்ட் வைக்கலாம், இதெல்லாம் அப்போ தான் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லா இயரும் நான் வந்துட்டு டிஸ்கவுண்ட், அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டே வரேன் வேல்யூக்கு. அப்படின்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் வரும்.
ஸோ இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் பேமெண்ட் வந்து இப்போ 9,85,000 வருதுன்னு வச்சுப்போமே. அப்படின்னா யூ வில் அக்செப்ட் இட் இல்லை அப்படின்னா யூ வில் ட்ரீட் இட் அஸ் அ ஃபைனான்ஸ் லீஸ். ஸோ ஏன்னா என்ன சொல்கிறாங்க, அட் இன்செப்ஷன் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட் வந்து மினிமம் லீஸ் பேமெண்ட், அதாவது அது என்னென்னு பார்ப்போம். மினிமம் லீஸ் பேமெண்ட்னா அப்புறம் என்னென்னு பார்ப்போம். இப்போ பேசிக்கலி இந்த லீஸ் பேமெண்ட்டோட அமௌண்ட்லாம் வந்து கவர் பண்ணணும். எவ்வளோ, அட்லீஸ்ட் ஃபேர் வேல்யூ வந்து 85% அபோவாவது கவர் பண்ணால் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஃபைனான்ஸ் லீஸ். இங்கே பாருங்கள் 10 lakhsல 8,50,000 மேலே அது கவர் பண்ணாலே எது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் ஆல் லீஸ் பேமெண்ட் வந்து கவர் பண்ணாலே we will treat it as a finance lease. Next வந்துட்டு 5th point, last condition, lease asset is of specialized nature and can't be used without major modifications. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டர்ஃப் கிரவுண்ட் வச்சுப்போம், இதை தான் நான் லீஸ் பண்ணுறேன். இப்போ அந்த டர்ஃப் கிரவுண்டாக அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திருப்பி அதை வந்து கொடுக்குறான், அப்படி லெஸ்ஸி வந்து கொடுக்குறான் லெஸ்ஸார்ட்ட அப்படின்ற போது இப்போ நெக்ஸ்ட்டு அதை ப்ரைவேட் ஜிம்மாக நான் வந்து அதை மாற்றணும் அப்படின்னா அது வந்து சின்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றணும். அப்படின்ற போது அதை நான் வந்து ஃபைனான்ஸ் இதுவாக தான் ட்ரீட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு கேஸ் கூட இருக்குது, மினி வேன். அதாவது மினி வேனை நான் ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணிட்டேன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பேன். உள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டே மாற்றிருப்பேன், மேலே சைரன் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ். ஸோ இதெல்லாம் திருப்பி நான் மினி வேனாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நிறையா சார்ஜஸ் ஆகும். அப்போது நான் அதை வந்துட்டு ஆப்ரேட்டிங் லீஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன், ஃபைனான்ஸ் லீஸாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ லீஸ்ட் அசெட் இஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு நேச்சர் அண்ட் இட் கான்ட் பி ரீயூஸ்ட் வித்தவுட் எனி மாடிஃபிகேஷன். மேஜர் மாடிஃபிகேஷன், மைனர்னா ஓகே, மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ் வரும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதான் இந்த 5 பாயிண்ட் விச் இஸ் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் தி ஓனர்ஷிப் அட் எண்ட். செகண்ட் வந்து lessor as an option to purchase and very low rate and it should be certain to purchase at inception. Lessee should be certain to purchase. அப்புறம் வந்து இட் ஷுட் கவர் த சப்ஸ்டான்ஷியல் பீரியட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட் விச் இஸ் 80%க்கு மேலே. அப்புறம் 4th பாயிண்ட் வந்து இன்செப்ஷனில் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் வந்து ஷுட் அட்லீஸ்ட் கவர் 85% ஆர் அபவ் ஆஃப் தி ஃபேர் வேல்யூ ஆஃப் தி அசெட். 5th ஒன் வந்து லீஸ்ட் அசெட் இஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ் நேச்சர் அண்ட் இட் கேனாட் பி யூஸ் வித்தவுட் மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 5 டைப்ஸ். இது ரொம்ப முக்கியம் டு ஃபைண்ட் வெதர் இட்ஸ் ஆப்ரேட்டிங் ஆர் ஃபைனான்ஸ். அது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட முடியும். நெக்ஸ்ட் இப்போ வந்து எம்எல்பின்னா என்னென்னு பார்ப்போம், மினிமம் லீஸ் பேமெண்ட். So it is the lowest amount the lessor can be able to recover from the lessee in asset. Basically asset கொடுக்கும்போது மினிமம், நான் இந்த அசெட் 10 வருஷம் அவனுக்கு லீஸ் சொன்னேன்னா மினிமம் இவ்வளோ அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணுவேன்றது தான் மினிமம் லீஸ் பேமெண்ட். ஸோ வந்து it does not include contingent rent. contingent rentனா portion of lease payment that is not fixed. அதாவது ஃபிக்ஸடாக இல்லாமல் it depends, it is variable. இப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து உனக்கு வந்து இந்த காரை கொடுக்குறேன், நீ அதை டாக்ஸியாக யூஸ் பண்ணிக்கோ, பட் உன்னோட மந்த்லி ஏர்னிங்கில் ஒரு 2% இல்லை 5% வந்து எனக்கு வந்து ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டானா இட் டிபெண்ட்ஸ் ஆன் சேல். ஸோ எவ்ரி இயர் முடிஞ்சால் தான் உனக்கு தெரியும் எவ்வளோ இன்கம் ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அப்படிப்பட்ட கன்டீஜென்ட் ரெண்ட்லாம் மினிமம் லீஸ் பேமெண்ட்டில் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போது 0ல் இருக்கோம். ஸோ 5 வருஷம் கழிச்சு என்ன ரெண்ட்டு நமக்கு கொடுப்பானே தெரியாது. ஸோ அதனால் இட் ஒன்ட் பி இன்க்ளூடட் இன் மினிமம் லீஸ் பேமெண்ட். ஒன்லி ஃபிக்ஸட், அதாவது இவ்வளோ தான் மினிமம் நான் ரிகவர் பண்ணுவேன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எம்எல்பியாக கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லீஸ் பீரியட் இஸ் 2 டைப்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த லீஸ் பீரியட், அதாவது இந்த கால்குலேஷன்ஸ் 2 விதமாக பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபஸ்ட் திங் வச்சு தான் பண்ணுவோம். எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி அசெட் யூஸ்ட் பை 1 or more users. பேசிக்கலி 1 or more users ஏன் போட்டிருக்கோன்னா, இப்போது நான் ஒரே ஆள் தான் ஃபுல் அசெட்டையும் யூஸ் பண்ணுவான்னு அவசியம் இல்லை, இது இன்னொருத்தர் கூட நான் ரெண்ட் லீஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதோட எக்கனாமிக் லைஃப் எவ்வளவோ அதை வச்சு நான் ரெண்ட் கண்டுபிடிப்பேன், லீஸ் ரெண்ட். ஆர் எல்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் நீட்ஸ் டு ப்ரொடியூஸ். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூ தயாரிக்கிற ஒரு மிஷின் வச்சுருக்கேன். அது வந்துட்டு மினிமம் ஒரு 20,000 ஷூஸ் அது தயாரித்தா தான் அதோட லைக் யூஸ்ஃபுல் லைஃப் முடியும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட எக்கனாமிக் லைஃப் எல்லாம் நம்பர் ஆஃப் ஷூஸ் ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்கேன். அப்படின்னா எப்போ அந்த 20,000 நம்பர் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அதோட எக்கனாமிக் லைஃப் முடிஞ்சிடும். ஸோ அதை வச்சு தான் நான் பேஸை வச்சு கால்குலேட் பண்ணுவேன். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும், இதை வச்சு சம்ஸ் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நோட், லீஸ் டேக்கன் ஃபார் செகண்டரி பீரியட் ரெண்ட் வில் பி லோவர் தேன் த மார்க்கெட் வேல்யூ. அதாவது நான் லீஸ் 5 வருஷம் எடுத்திருக்கேன், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் திருப்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி அதை லீஸுக்கு எடுத்துக்கிறேன் அதே அசெட்டை. அப்படின்ற போது அன்றைக்கி அந்த லீஸ் அசெட்டோட லீஸ் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதோட கம்மி ரேட்டில் தான் கொடுப்பான். ஏன்னா வந்துட்டு பேசிக்கலி திருப்பி ஒரு பர்சன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ அவனே திருப்பி அதை வாங்கிக்கிறான்ற போது அது நமக்கு நல்லது தான். ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் லைக் கம்மி வேல்யூவில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டேர்ம் பார்க்க போகிறோன்னா ஜிஆர்வி. ஜிஆர்வினா கேரண்டீட் ரெசிடியூவல் வேல்யூ. பேசிக்கலி இதெல்லாம் வந்து மினிமம் லீஸ் பேமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பேசிக்கலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரண்டீட் ரெசிடியூவல் வேல்யூ. லெஸ்ஸி ப்ராமிசஸ் டு பே லெஸ்ஸார்
ஆர் எய்தர் லெஸ்ஸி ஆர் எனி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை லெஸ்ஸியாக இருக்கலாம். he will promise to the lessor that மினிமம் நான் கேரண்டி பண்ணுறேன் at the end of the இது இவ்வளோ பே பண்ணும். பேசிக்கலி இப்போ என்னென்னா ஒரு அசெட் இருக்குது, அதோட ரைட்டு யூஸை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லெஸ்ஸி வந்து அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அதோட வேல்யூ வந்து 1000 இருக்குன்னா அதை வந்து எண்ட் ஆஃப் த டேர்மில் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 ருபீஸாவது மார்க்கெட் வேல்யூ இருக்கும்னு. இப்போ சப்போஸ் நான் அந்த அசெட்டை வந்து லெஸ்ஸார் வந்து லெஸ்ஸி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டான் அவனோட யூஸ்ஃபுல் லைஃப்பில். இப்போ அதோட வேல்யூ வந்துட்டு தேஞ்சு போய் ஸ்க்ராப் வேல்யூ 50 தான் வருது, 50க்கு தான் ரியலைஸ் பண்ண முடியுதுன்னா இப்போ இந்த 150 லாஸ் தானே. ஸோ அதனால் இந்த 150யை எய்தர் லெஸ்ஸி ஆர் தேர்ட் பார்ட்டி வந்து கேரண்டி பண்ணுவான். இங்கே பாரு, நான் 200 வந்து உனக்கு கடைசியாக ரியலைஸ் வேல்யூ கிடைக்கும், இப்போ கிடைக்கல 50 தான் கிடைக்குன்னா 150 நான் மிச்சம் தரேன் அப்படின்னு கேரண்டி பண்ணுவோம். அதான் கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. இது வந்து 2 பார்ட்டியோட புக்ஸ்லையும் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இவன் ப்ராமிஸ் பண்ணுறான், இவனுக்கு ரிசீவ் ஆக போகுது. ஸோ 2 பார்ட்டி புக்ஸ்லையும் ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஜிஆர்வி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜிஆர்வினா அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. இது பேசிக்கலி என்னென்னா இப்போது 50 தான் இன்றைக்கி இது நான் அப்போ பார்த்த மாதிரி 50 தான் அதோட ஸ்க்ராப் வேல்யூன்னு வச்சுப்போமே. இதை நான் ஆக்சுவலாக மார்க்கெட் வேல்யூ பார்த்தேன்னா 50 இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் 75 இருக்குது. இது வந்து நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா 75 இருக்குது, லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறேன். இப்போது பேசிக்கலி அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 125 தான் இருக்குது. ஸோ இந்த 125 வந்து கொடுத்தா போதுமானா இல்லை, லைக் 150யும் நம்ம வாங்கிப்போம். இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுற வெயிட். So face value at the end of leased term that is not guaranteed. Basically face value or residual value. அந்த டேட்டில் அதோட residual value என்னவோ if that is greater than GRV. அங்கே தான் பார்த்தோம்ல இந்த 75 ரியலைஸ் ஆகுது which is greater than this 50 ரியலைஸ். Then the difference between the face value and GRV is UGRV. So face value அன்றைக்கி என்னன்னு பார்த்தோம் 75 இருக்குது அண்ட் GRV எவ்வளோ 50. இந்த 25 மிச்சம் இருக்குல்ல இதுதான் வந்து UGRV. So basically the excess over face value and gross இல்லை guaranteed residual value தான் UGRV. ஸோ இந்த யூஜிஆர்வின்ற ப்ரைஸுன்றது வந்து பேசிக்கலி நம்ம வெளில சொல்ல மாட்டோம். வெளிலனா லெஸ்ஸாருக்கு தெரியாது, லெஸ்ஸிக்கு தெரியாது, ஒன்லி இட்ஸ் நோன் டு லெஸ்ஸார். ஸோ இதை லெஸ்ஸிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னா இப்போது அவன் வந்து பயங்கரமாக அதை யூஸ் பண்ணிட்டா அதோட வேல்யூ 50 இருக்குன்னா நான் வந்து 150 தரேன்னு கேரண்டி பண்ணியிருக்கான். இப்போ சப்போஸ் நம்ம சொல்லிட்டோம் தட் அதோட மார்க்கெட் வேல்யூ 75னா ஓகே அப்போ நான் 150 தந்தால் அதோட வேல்யூ குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூ வில் மோர் எக்ஸ்ப்ளாய்ட் தி அசெட். அது நமக்கு வேணாம், ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ திஸ் வில் பி ஒன்லி நோன் டு லெஸ்ஸார் அண்ட் ஒன்லி ரெக்கார்டட் இன் லெஸ்ஸார்ஸ் புக். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இன்னொரு திங் என்னென்னா இந்த யூஜிஆர்வி இருக்குல்ல, யூஜிஆர்வி நம்ம என்ன பண்ணுவோம்னா we have to check every year whether the fair value of the asset at the end remains the same as estimated. இப்போ சப்போஸ் ஃபேர் வேல்யூ சேமாக இல்லாமல் குறைஞ்சிட்டே வருதுன்னா இஃப் டிக்ரீஸ் தென் வி ரெக்கார்ட் இட் ஆஸ் இம்பேர்மெண்ட் லாஸ். ஏன்னா இப்போ யூஜிஆர்வியை நம்ம எவ்ரி இயர் செக் பண்ணிகிட்டே வரோம். ஸோ வந்துட்டு இப்போ மார்க்கெட் வேல்யூ இதோட 75 தான் இருக்கா அப்படின்னு, ஏன்னா யூஜிஆர்வி நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் வேல்யூ ஆஃப் தி அசெட்டே படுத்துருச்சு, டிக்ளைன் ஆயிடுச்சு, பெர்மனெண்ட்டாக டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா அப்போ இதோட வேல்யூவும் வந்து கம்மியாயிடும். அப்படின்னா வி வில் ரெக்கார்ட் இட் அஸ் இம்பேர்மெண்ட் லாஸ் விச் இஸ் AS 28. இதெல்லாம் ஜஸ்ட் கான்செப்ட்ஸாக தெரிஞ்சால் போதும், சம்ஸில் மோஸ்ட்லி வராது. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லீஸ் ரெண்டல் ப்ளஸ் GRV ப்ளஸ் UGRV. இப்போது லீஸ் ரெண்டல் ப்ளஸ் GRV தான் MLP. ஸோ வந்து பேசிக்கலி இதோட இன்னொரு ஃபார்முலா வந்து MLP ப்ளஸ் UGRV. இதுதான் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு திங் என்னென்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இந்த மூணுத்தோட ப்ரெசென்ட் வேல்யூ, இந்த 3 காம்பனண்ட்டோட ப்ரெசென்ட் வேல்யூ தான் உன்னோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனான்ஸ் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனான்ஸ் இன்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் விச் வில் பி லைக் இது பை த லெஸ்ஸாருக்கு தான் அது இன்கம், லெஸ்ஸிக்கு அது எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ டோட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஓவர் த பீரியட் விச் இஸ் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த சேம் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ பேசிக்கலி இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம்னா present value of gross investment minus gross investment minus net investment. இதுதான் வந்துட்டு உன்னோட ஃபைனான்ஸ் இன்கமோட ஃபார்முலா, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஸ்ஸார் புக்ஸ் எடுத்துப்போம். இப்போ லெஸ்ஸார் புக்ஸில் ஒன்லி லெஸ்ஸார் வில் டிசைட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ லெஸ்ஸார் தான் வில் டிசைட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது எவ்வளோ ரெண்ட் எனக்கு வேணும்னு லெஸ்ஸார் தான் டிசைட் பண்ணுவான், லெஸ்ஸியால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ஃபைன் த லீஸ் ரெண்டல் ஆர் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் போடுவோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன்ஏர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம். முன்னாடி பேஜில் பார்த்தோம்ல. ஸோ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் அன்ஏர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்றது என்னது? லீஸ் ரெண்டல் ப்ளஸ்
ஜிஆர்வி ப்ளஸ் ஜிஆர்வி. ஸோ இதுதான் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 வேல்யூவோட ப்ரெசென்ட் வேல்யூ தான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ்னால் அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இஃப் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். யார் ஃபிக்ஸ் பண்ணோம்? எப்போதும் லெஸ்ஸார் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைனான்ஸ். அது அப்போ தான் அவனுக்கு தெரியும் என்ன வருதுன்னு. ஸோ இப்போது when finding the present value of total MLP ஓட present value first கண்டுபிடி, which is net investment. Compare it with cost. ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை காஸ்ட்டோட கம்பேர் பண்ணு. இஃப் இட் கவர்ஸ் த காஸ்ட் தென் ஃபைன். இப்போ காஸ்ட்டை நெட் இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணிச்சு, ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிச்சு, அந்த நம்ம பார்த்தால 85% மேலே கவர் பண்ணிச்சுன்னா ஃபைன். இஃப் நாட் தென் ஃபிக்ஸ் அ ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது அதுக்கு மேலே லைக்கோ இல்லை ரொம்ப கீழேயோ கவர் பண்ணிச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அனதர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது என்ன இதில் கான்செப்ட்னா, இப்போது 10 lakhs ஃபேஸ் வேல்யூ அசட்டை வந்து நான் ரெண்ட் பண்ணுறேன், 10 வேல்யூ இருக்கிற அசட்டை ரெண்ட் பண்ணுறேன்ற போது என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் 10 lakhs. ஸோ வந்து இது அதுக்கு மேலே போகக்கூடாது. பேசிக்கலி நம்ம வந்து இந்த ரெண்ட்டு வச்சு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. பேசிக்கலி அசெட் இருக்குது, நான் அதை லீஸ் பண்ணுறேன், லீஸ் பண்ணுறதுல எனக்கு அதோட ஆக்சுவல் ஒர்த் என்னவோ அதோட வேல்யூ மட்டும்தான் நீ ரிசீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு மேலேயோ இல்லை ரொம்ப கீழேயோ போச்சுன்னா நம்ம வந்து ஐஆர்ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இப்போது 10 lakhs அசெட்க்கு நம்ம 7 lakhs தான் ஆக்சுவலாக ரெண்ட் வாங்குறோம்னு நமக்கு அது ரொம்ப லோவாக இருக்கும். இதே 12 lakhsக்கு நீ வச்சேன்னா அது ரொம்ப அதிகமாக ஆகிடும், லைக் ப்ராஃபிட் மாதிரி. ஸோ அதனால் நம்ம அதை எனக்கு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீ இன்னொரு பர்சன்டேஜ் போட்டு பார்க்குறீங்க, 12% கால்குலேட் பண்ணுறோம், we are just getting 7 lakhsனு வச்சுப்போம் 10 lakhsக்கு. அப்போது நம்ம இன்னும் ஒரு வாட் வில் டூ இஸ் புட் அ ஹையர் பர்சன்டேஜ் தென் சி. ஓகேயா? ஸோ இப்போது அதுதான் கான்செப்ட். இப்போ இஃப் தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத், இப்போ நான் இப்போ சும்மா வந்துட்டு ஒரு 13% போட்டு பார்க்குறேன். இப்போ 13% போட்டேன்னா இங்கே இதோட வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் கம்மியாக தான் ஆகுமோ? எஸ் ஃபைன். இப்போ கம்மியாகுதுன்னு வச்சுப்போமே, 5 lakhs தான் வருது. இப்போது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் அசட்டை மாற்றிடுவோம், இப்போ வந்து ஒரு 6 lakhs வச்சுப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த 6 lakhs இருக்குன்ற போது நம்ம இது பார்த்தோம்ல இன்டர்போலேஷன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இஃப் தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் தென் வி யூஸ் இன்டர்போலேஷன் டு ஃபைண்ட் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ஐஆர்ஆர். இப்போ 6 lakhs, 7 lakhs, 5 lakhs இருக்குது, 13%, 12% இருக்குது. இந்த 4 வச்சு மிஸ்ஸிங் பர்சன்டேஜை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12.5 வருதுன்னா அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இது மோஸ்ட்லி சம்ஸுக்கு வராது, பட் ஜஸ்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு தடவை சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு வி ரெக்கார்ட், இது வந்துட்டு ஃபைனான்ஸ் லீஸில் வி ரெக்கார்ட் த வேல்யூ ஆஃப் அசெட் ஆஸ் லீஸ் ரிசீவபிளாக வில் ரெக்கார்டு. யார் இந்த புக்ஸ் ஆஃப் இது லெஸ்ஆர் புக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ஸ் நோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் இஃப் இட்ஸ் ஃபைனான்ஸ் லீஸ். ஸோ ஃபைனான்ஸ் லீஸுன்ற போது என்ன பார்த்தோம், ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேல். அப்படின்ற போது நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிக்க வேணாம். லெஸ்ஸி இருப்பான்ல, அவன் புக்ஸில் அவன் டெப்ரிசியேஷன் இயர்லி சார்ஜ் பண்ணி குறைச்சிப்பான். நெக்ஸ்ட்டு லீஸ் ரெண்டல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனான்ஸ் இன்கம் ப்ளஸ் பிரின்சிபல் பெய்ட். எவ்ரி இயர் லீஸ் அவன் பே பண்ணுவான்ல இன்ஸ்டால்மெண்ட், அந்த இன்ஸ்டால்மெண்ட் வில் பி ஸ்பிளிட் இன்டு ஃபைனான்ஸ் இன்கம் விச் இஸ் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ப்ளஸ் பிரின்சிபல் ரீபேட், ரிமைனிங் வந்து பிரின்சிபல். ஸோ இந்த ஃபைனான்ஸ் இன்கம் என்ன பண்ணுவோன்னா பேசிக்கலி ரெண்ட் ரிசீவ்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இட் வில் பி கிரெடிட்டட் டு P&L அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட் வந்து வில் பி ரெடியூஸ் ஃப்ரம் ரிசீவபிள். இந்த இனிஷியலாக ரிசீவபிள் அமௌண்ட்டில் போடுறேன் மொத்த வேல்யூ 10 lakhsம் போடுறேன். அதுலேருந்து இயர்லி நான் வந்து 2 lakhs ரிசீவ் பண்ணுறேன்னா இந்த 2 lakhsல ஃபஸ்ட் இயரில் 50,000 வந்து இன்ட்ரெஸ்ட்னா மிச்சம் 1,50,000 இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணுவேன். 10 lakhsல ரெடியூஸ் பண்ணி 8,50,000 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ காட்டுவேன் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். ஸோ இப்படி தான் ஃபைனான்ஸ் லீஸ்க்கு போடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்ரேட்டிங் லீஸ் வரும்போது லீஸ் இன்கம் வில் பி கிரெடிட்டட் டு P&L அதே மாதிரி, பட் தேர் வில் பி டெப்ரிசியேஷன் சார்ஜ் அண்ட் இட் வில் ஆல்சோ பி ரெக்கார்டட் அஸ் P&L. இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பென்ஸாக ரெக்கார்ட் பண்ணுவோம் டெபிட் சைடில், அதை வந்து இன்கமாக ரெக்கார்ட் பண்ணுவோம் கிரெடிட் சைடில். ஸோ ஃபைனான்ஸ் லீஸில் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண தேவையில்லை லெஸ்ஆர் புக்ஸில். வேறஸ் ஆப்ரேட்டிங் லீஸ்னால் we have to record the depreciation charges and also will get the income as income அப்படியே கிரெடிட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃபைனான்ஸ் லீஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் லீஸ். அப்புறம் ஆப்ரேட்டிங் லீஸில் ஒன்றுத்திங்க என்னென்னா, இப்போ ஆப்ரேட்டிங் லீஸில் லெஸ்ஆராக இருக்கட்டும் லெஸ்ஸியாக இருக்கட்டும் ரெண்டு பேர் புக்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ லெஸ்ஆர் புக்ஸில் நம்ம பார்த்த மாதிரி டெப்ரிசியேஷன் சார்ஜை ரெடியூஸ் பண்ணுவோம், அதாவது டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி வர இன்கம் சார்ஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம் விச் இஸ் கிரெடிட். அதே லெஸ்ஸி புக்ஸில் என்ன பண்ணுவோம், வெறும் அந்த எக்ஸ்பென்ஸை மட்டும் டெபிட் பண்ணுவோம். எது எக்ஸ்பென்ஸு? இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் அதை பே பண்ணுறால ரெண்டு அமௌண்ட்டும் சேமாக தான் இருக்கும். இது இங்கே டெபிட் பண்ணுவோம், இது இங்கே கிரெடிட் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் லீஸ் சிம்பிள். ஸோ ஜென்ரலாக நம்ம போடுற சம்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் லீஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் லீஸ்னால் அதோட ஒர்க்கிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ் கொஷின்ஸில் ஃபஸ்ட் ஒன், ஏபிசி லிமிடெட் டுக் அ மிஷினரி ஆன் லீஸ் ஃப்ரம் XYZ. ஸோ இப்போ XYZ யார்? லெஸ்ஆர். ஏபிசி யார்? லெஸ்ஸி. நெக்ஸ்ட் வந்து த ஃபேர் வேல்யூ பீயிங் 10 lakhs. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபேர் வேல்யூ பீயிங் 10 lakhs. நெக்ஸ்ட் வந்து த எக்கனாமிக் லைஃப் ஆஃப் மிஷின் ஆஸ் வெல் ஆஸ் த லீஸ் டேர்ம் இஸ் 4 years. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும் டு ஃபைண்ட் வெதர் இட்ஸ் ஆப்ரேட்டிங் ஆர் ஃபைனான்ஸ் லீஸ். At the end of each year, ABC Limited pays 3,50,000. இப்போ 3,50,000 பேசிக்கலி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். The lessee has guaranteed a residual value. இப்போ guaranteed residual value கொடுத்துட்டான், which is 50,000 on expiry of lease to the lessor. However, XYZ estimates that the salvage value of the machinery will be only 35,000. அதாவது 35,000 தான் அது ரியலைஸ் பண்ண போகுது at the end of the period. பட் இனிஷியலாக வந்து guaranteed residual valueனா GRV வந்துட்டு 50K தரோம். அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எப்போது நம்ம சைடில் என்ன பார்ப்போம்? 50K ரிசீவ் பண்ணோம். 35K வந்து சால்வேஜ் வேல்யூனா பரவாயில்ல, இவன் கேரண்டி 50 பண்ணிட்டோம், ஸோ 50யும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ எடுக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். எது ஹையரோ அதான் கன்சிடர் பண்ணுவோம். இங்கே GRV தான் கன்சிடர் பண்ணுவோம். இட் வாஸ் நாட் ப்ராக்டிகபிள் ஃபார் த lessee டு டிட்டர்மைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ளிசிட்லி. ஸோ ஹவவர் த இன்க்ரிமெண்டல் பாரோயிங் ரேட் இஸ் 16.4% நம்ம வந்து இப்போ வச்சுக்கிறோம். இது வந்து என்னது? த ரேட் ஆஃப் ரிட்டர்ன். You are required to calculate the value of machinery considered by ABC and finance charges for each year. So இப்போ ABCன்றது யார்? லெஸ்ஸி. இவனோட லைக் யூ ஹவ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் மிஷினரியோட வேல்யூவும் அப்புறம் ஈச் இயர் ஃபைனான்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ண போகிறான், லெஸ்ஸார் எவ்வளோ ரிசீவ் பண்ண போகிறான், இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம், விச் இஸ் ஃபேர் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூ வந்து 10 lakhs. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் லைஃப் வந்து 4 years. அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் விச் இஸ் லீஸ் ரெண்டல் LR இஸ் ஈக்குவல் டு 3,50,000, ரெசிடியல் 50, ஸ்கிராப் 35,000. ஸோ பாரோயிங் காஸ்ட் வந்து 16.4%. இப்போது மினிமம் லீஸ் பேமெண்ட் எவ்வளோ? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வி ஹவ் டு கால்குலேட் த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் அட் 16.4%. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் அதாவது நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 4 வருஷம் போட்டுக்கிறோம். ஏன்னா யூஸ் எக்கனாமிக் லைஃப் 4 years. பேமெண்ட் வந்து இன்ஸ்டலேஷன் பேசிக்கலி இது எல்லா இயர் 3,50,000. அப்புறம் லாஸ்ட் இயர் மட்டும் வி ஆர் ரியலைசிங் த ஸ்கிராப் ஆல்சோவில் லைக் ரெசிடல் வேல்யூ இல்லை 50,000 வருது இல்லை. ஸோ அதுவும் சேர்த்து ரிசீவ் பண்ணுறதுனால இந்த 50,000 சேர்த்து இங்கே போட்டுக்கிறோம். 4 lakhனா ஆக்சுவலாக போட்டுக்கலாம் வேணாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் 16.4. இது பேசிக்கலி எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரியும் உங்களுக்கு. 1/1 + i⁻n. இந்த கேஸில் 1/1 + 16.4/100 × n. ஸோ இதான் ஃபார்முலா. இதை கால்குலேட்டரில் அப்படியே போட்டால் ஃபஸ்ட் இயருக்கு 0.859, செகண்ட் இயருக்கு 0.738, தேர்ட் இயருக்கு 0.634 இப்படி போகும். ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஈவன் 50,000க்கும் சேர்த்து 50,000 அதே 4th இயரில் பண்ணுறனால ரெண்டுத்தோட பிவிஎஃப் சேமாக இருக்கும். கண்டுபிடிச்சா இல் கெட் 8,09,98,850. இதுதான் வந்துட்டு ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட் ஆர் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மினிமம் லீஸ் பேமெண்ட்டோட ப்ரெசென்ட் வேல்யூன்றது இதுதான். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது 9,98,850 அது வந்து மினிமம் லீஸோட ப்ரெசென்ட் வேல்யூ. இன்னும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? ஃபேர் வேல்யூ ஆஃப் மார்க்கெட் 10 lakhs. இப்போ எதை எடுத்துப்போனால் விச் எவர் ஸ்லோவர் அதான் எடுத்துப்போம். ஸோ வி ஃபைண்ட் த ஃபேர் வேல்யூ ஆஃப் த மிஷின் டு பி 10 lakhs and the present value of minimum lease payment is 9,98,850. Initial recognition of the asset in the books of the lessee is made at 9,98,850. That is lower of fair value or present value of lease payment. So first initial இதில் recognize பண்ணுறேன் 9,98,850. ஸோ இது எதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூவில் தான் நம்ம ஃபைனான்ஸ் சார்ஜே கண்டுபிடிப்போம். அதாவது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது புரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீஸை இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இதை நம்ம ஃபைனான்ஸ் லீஸாக கன்சிடர் பண்ணுறோம். அதை நான் சொன்ன மாதிரி முன்னாடியே த எக்கனாமிக் மிஷினரி ஆஸ் வெல் ஆஸ் த லீஸ் டேர்ம் இஸ் 4 years. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? ஆக்சுவலாக லீஸ் எக்கனாமிக் லைஃப்பை ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. நம்ம பார்த்தோம்ல 5 cases. ஸோ அதில் ஒரு கேஸ் இது. ஸோ அந்த கேசஸில் என்னென்னா 5 கேஸில் எதா ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஃபைனான்ஸ் சார்ஜ். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ அதே போதும் இட்ஸ் அ ஃபைனான்ஸ் சார்ஜுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு ஃபைனான்ஸ் சார்ஜ், அதை தான் இங்கே போட்டிருக்கான். Entire economic life of 4 years with an option of lessee to buy back the asset at the end of the year as well, which categorizes the lease to be in nature of finance lease. ஸோ இந்த ரெண்டு கேஸும் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபைனான்ஸ் லீஸாக ட்ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் லீஸ்னால் லைபிலிட்டி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஃபார் அ வேல்யூ. ஸோ இந்த லைபிலிட்டின்னு எதை சொல்கிறான்? த ஃபைனான்ஸ் சார்ஜ் தான்.
to the asset, the liability is also considered for the value which is equal to the asset of the asset value, and the finance charges are identified to be expenses for each year. இந்த finance charges will treat it as expense for each year. ஸோ இப்போ ஃபைனான்ஸ் சார்ஜ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி 4 வருஷம் இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம், இதர் 10 lakhs இல்லை 9,98,850. ஸோ இப்போ 9,88,850 ஓப்பனிங் பேலன்ஸா. ஸோ ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணுவோம், இதுக்கு இந்த பேலன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா 1,63,811 வருது. இப்போ ஆக்சுவல் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, 3,50,000. எவ்ரி இயர் 3,50,000, கடைசி இயர் மட்டும் 4 lakhs. ஸோ இந்த 3,50,000ல் இது இன்ட்ரெஸ்ட் போர்ஷன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் எவ்வளோ, 1,86,188. ஸோ இதான் வந்து பிரின்சிபல் போர்ஷன். ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். இன்ஸ்டால்மெண்ட் வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகும், பிரின்சிபலாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். பிரின்சிபலை வந்து நம்மளோட டியூ, அதாவது இந்த ரிசீவபிள்ஸ் விச் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ணுவோம் டு P&L. ஸோ செகண்ட் இயர் வந்துட்டு 9,98,850 மைனஸ் திஸ் பிரின்சிபல், அதுதான் இந்த 8,12,661. இப்போது இந்த அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் மைனஸ் திஸ் அமௌண்ட் வில் பி இஸ் ஈக்குவல் டு திஸ். அப்புறம் திருப்பி வந்துட்டு 5,95,893 எங்கேருந்து வந்ததுன்னா 8,12,000 மைனஸ் திஸ் போர்ஷன் வந்து இது வருது. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் 97,734 வருது. திருப்பி இந்த 3,50,000லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணால் பிரின்சிபல் வரும். இந்த பிரின்சிபலில் திருப்பி 5 lakhல ரெடியூஸ் பண்ணால் இப்படி வரும். இப்போ இதில் இன்னொரு திங் என்னென்னா, நம்ம கான்செப்ட்ஸ்லாம் ஒன்று பார்த்தோம்ல, அதை இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபைனான்ஸ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம். இப்போ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எது, எம்எல்பி ப்ளஸ் ஜிஆர்வி ப்ளஸ் யூஜிஆர்வி, இதுதான் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த சம்மில் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, நம்ம பே பண்ண 4 இன்ஸ்டால்மெண்ட், ஸோ விச் இஸ் 3,50,000 into 4 ப்ளஸ் 50,000 விச் இஸ் 14,50,000. இது வந்துட்டு நம்மளோட லைக் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, நெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா பேசிக்கலி என்ன, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி 9,98,000. இதை சப்ராக்ட் பண்ணால் ஐ வில் கெட் 4,51,150. பேசிக்கலி இதுதான் இந்த ஃபைனான்ஸ் சார்ஜோட டோட்டல் அமௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் காலமில் இருக்கிற இந்த 1, 2, 3, 4 இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணால் 4,51,150 இதுதான் உங்களோட வேல்யூ வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கான்செப்ட்ஸ்க்கும் இந்த சம்மையும் இன்டர்லிங்க் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் வந்து இதே மாடல் சம் தான், வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எதுக்கும் நான் போடுறேன். ஸோ லெஸ்ஸி லிமிடெட் took a machinery on lease from lessor limited. The fair value of the fair value எனக்கு திருப்பி கொடுத்துட்டான் 7 lakhs. The economic life of the machine as well as the lease term is 3 years. ஸோ இது ஒன்று போதும் to decide it's a finance lease. At the end of each year lessee will pay 3 lakhs and the lessee has guaranteed a residual value below 22,000. So on expiry of the lease, the lessor, however, the lessor limited estimated that the residual value of the machine will be only 15,000. So 15,000 but residual value 22,000. ஸோ வந்துட்டு கேரண்டீட் வந்து 22,000னால நம்ம 22,000 தான் இந்த சம்மில் எடுத்துப்போம். போன சம் மாதிரி 15,000 எடுத்துக்க மாட்டோம், அதோட ஸ்கிராப் நமக்கு தேவையில்லை. The implicit rate is 15%. Calculate the value of machinery to be considered and the finance charge. போன சம் மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ போன சம் மாதிரியே போடுறோம். ஸோ போன சம் மாதிரியே ஃபேஸ் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூ வந்து 7 lakhs, எக்கனாமிக் லைஃப் 3 years, ஃபைனான்ஸ் லீஸ் ஏன்னா மிஷினரி லைஃப் அந்த லீஸ் பீரியட் ஆர் சேம். நெக்ஸ்ட்டு லீஸ் ரெண்டல்ஸ் வந்து 3 lakh per annum, ஜிஆர்வி இஸ் 22, ஸ்கிராப் இஸ் 15, ரேட் இஸ் 15. ஸோ நம்ம ஸ்கிராப் தேவையில்ல, ஜிஆர்வி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு 3 வருஷம் தான்றனால 1, 2, 3 கடைசி இயரில் ஜிஆர்வியும் சேர்த்து ரிசீவ் பண்ணுவோமா. ஸோ அதனால் 3,22,000 எடுத்திருக்கோம் சேர்த்து, 3 lakh + 22. ஸோ இதோட ப்ரெசென்ட் வேல்யூ அட் 15% நம்ம வந்து லைக் கால்குலேட்டர்லேயும் போடலாம், டேபிள் இருந்தால் டேபிள்லேயும் போடலாம். அதோட வேல்யூவோட மல்டிப்ளை என்ன பண்ணால் யூ வில் கெட் 6,99,370. வேணால் ட்ரை கூட பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் வில் பி தி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட் விச் இஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ வந்துட்டு இதான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,99,376. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், we have to take lower of present value of lease payment or fair value. இங்கே fair valueனா 7 lakhs, present value of lease payment 6,69,000. ஸோ எது lower, இதுதான். ஸோ இதை தான் எடுத்துப்போம். In this case present value is lower. We take 6,99,376 as the initial recognition in the books of lessee. ஸோ வந்து 6,99,376 தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 6 lakh இது எது கன்சிடர் பண்ணோன்னா அப்போ தான் நம்மளால் ஃபைனான்ஸ் சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம இந்த அமௌண்ட்டாக தான் போட்டுப்போம், 6,99,376. பேசிக்கலி இந்த 4 ஹெட்டிங் எப்படி வேணால் எழுதிக்கலாம், இட்ஸ் யுவர் கம்ஃபர்ட் தான்.
ஸோ வந்து இதை போடுறோமா. ஸோ ஆஸ் யூஷுவல் 15% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் 15% கால்குலேட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போடுவோம். ரிமைனிங் அமௌண்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட். பேசிக்கலி இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து 3 lakhsலேருந்து சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் திஸ். இதை வந்துட்டு இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் திஸ். ஸோ பேசிக்கலி இதே சைக்கிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடைசி இயர் வந்து 3 lakh + 22. ஸோ ரிசீவ் பண்ணுறோம்ல இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் ஜிஆர்வி. ஸோ சேர்த்து போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் 4th சம் பார்ப்போம். XYZ Limited has taken an asset on lease from ABC Cement Limited. ஸோ ஏபிசி தான் lessor for a period of 3 years. Annual lease rental வந்து LR வந்து 6 lakhs payable at every year end. The residual value guaranteed by XYZ is 2 lakhs, whereas the unexpected salvage value was 5 lakhs. expected salvage value வந்து 5 lakhs இருக்குது. ஸோ salvage value வந்து 5 lakhsனா இல்லை 5 lakhs ரிசீவ் பண்ணுவேன். மார்க்கெட் வேல்யூ அன்றைக்கி 5 lakhs. பட் கேரண்டீட் வேல்யூ எவ்வளோ? கேரண்டீட் வேல்யூ வந்துட்டு 2 lakhs தான். ஸோ இப்போது மிச்சம் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நான் செல் பண்ணால் 3 வரும். இவன் எவ்வளோ கேரண்டி பண்ணியிருக்கான்? 2 தான். அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் 3 lakhs வந்துட்டு யூஜிஆர்வி நம்ம பார்த்த கான்செப்ட் படி. ஸோ மார்க்கெட்டில் இவ்வளோவில் எனக்கு கிடைக்கும், பட் வந்து இவ்வளோ தான் கேரண்டி பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட்டில் 5 lakhsக்கு கிடைக்கும்ன்றதை நான் இந்த லெஸ்ஸிக்கு வந்து சொல்லவே மாட்டேன். லெஸ்ஸார் வந்து லெஸ்ஸிக்கு சொல்லவே மாட்டான் அந்த 5 lakhs மார்க்கெட் வேல்யூன்னு. ஸோ அப்போ 2 lakhs தான் கேரண்டீட் வேல்யூன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு at the end of the lease அப்புறம் வந்துட்டு value of the asset at inception is 15 lakhs. வேல்யூ வந்து 15 lakhs. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12%. compute the net investment in the lessee from the point of view of ABC யாருங்க? lessor பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டுபிடின்றான். ஏன் இப்போ ஸ்பெசிஃபையாக கொடுத்துருக்கான்னா நம்ம பார்த்த கான்செப்ட் தான். லெஸ்ஸி புக்ஸ் இருக்கட்டும். லெஸ்ஸார் புக்ஸில் ஜிஆர்வி, எல்ஆர், யூஜிஆர்வி இந்த மூணுத்துலேயுமே நம்ம எம்எல்பி கண்டுபிடிப்போம். எம்எல்பியில் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எம்எல்பி கண்டுபிடிப்போம். வேறஸ் லெஸ்ஸி புக்ஸில் யூஜிஆர்வியே இருக்காது. இந்த 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2க்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போன்றனால லெஸ்ஸார் புக்ஸுன்றனால 3 இன்வால்வ்டு. லெஸ்ஸி புக்ஸ் மட்டும் கேட்டுதாங்கன்னா இந்த 2க்கு மட்டும்தான் போடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். பீரியட் வந்து 3 years, ஆனுவல் லீஸ் வந்து ரெண்ட் வந்து 6 lakhs, ரெசிடல் வேல்யூ வந்து 2 lakhs, சால்வேஜ் வேல்யூ 5 lakhs, இம்ப்ளிசிட் ரேட் 12%. ஸோ நம்ம இங்கே யூஜிஆர்வி கண்டுபிடிச்சிடும், வச்சு 5 - 2, சால்வேஜ் மைனஸ் ரெசிடல் வேல்யூ வந்து 3 lakhs. ஸோ வந்து டோட்டலாக ஆட் பண்ணால் வில் கெட் 23 lakhs. இதுதான் வந்துட்டு த மினிமம் லீஸ் பேமெண்ட்டோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு 3 இயருக்கும் இது வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்? 3 years-ஆ? ஸோ ஃபஸ்ட் இயர் 6 lakhs, 6 lakhs, 6 lakhs, அப்புறம் வந்து 2 lakh, 3 lakh இப்படின்னு வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 1 to 3 years 3 வருஷத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க? 12%னா 12 divided by 100 plus 1 which is 1.12. ஸோ நம்ம ஃபார்முலானா 1 divided by 1.12 the whole power n. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 1 divided by 1.12 பண்ணோன்னா யூ வில் கெட் 0.89. ஸோ இப்போ நம்ம 1 to 3 3 வருஷத்துக்கும் சேர்த்து பிவிஎஃப் போடுறோம். ஸோ அப்படின்னா இன்டூ ஈக்குவல் டு இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். இப்போ 3 இயரோட கிராண்ட் டோட்டல் வேணும். ஜிடி போட்டால் 2.401 வருது. 2.4018ன்றனால 2ன்னு எடுத்துக்கிறோம். 2.402. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இந்த 3 வருஷத்தோட சேர்த்த பிவிஎஃப். ஸோ 3 வருஷத்துக்கும் 6 lakh இன்ட்டு இந்த அமௌண்ட் தான் பண்ணுவோம். பேசிக்கலி இது எப்படின்னா 6 lakh இன்ட்டு இந்த அமௌண்ட் ப்ளஸ் 6 lakh இன்ட்டு செகண்ட் இயர் வருது ப்ளஸ் 6 lakhs இன்ட்டு தேர்ட் இயர். இல்லை 6 lakh நான் காமனாக எடுத்துகிட்டு 1/1.2 power 1 power 2 power 3 இதுதான் பேசிக்கலி இங்கே பண்ணியிருக்கேன். இது டோட்டல் வேல்யூ தான் 2.402 வந்திருக்கு. 2.402 வந்திருக்கு. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணால் ஐ கெட் மேலே சர்க்கிள் போட்டது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 14,41,200 வருது. இப்போ அதே மாதிரி தேர்ட் இயருக்குன்னு வரும்போது இப்போ வந்து இது வந்து பிவிஏஎஃப் இந்த 3 வருஷத்துக்கு இல்லை பிவிஎஃப் ஃபார் 3 years, வேல்யூ ஆஃப் பிவிஎஃப் ஃபார் 3 years. வேறஸ் இது ஒன்லி ஃபார் தேர்ட் இயர், இது 3 வருஷத்துக்கு சேர்த்து. ஸோ அப்படின்ற போது தேர்ட் இயருக்கு மட்டும் 1 divided by 1.12 ஈக்குவல் டு இன்ட்டு இது வந்து செகண்ட் இயருக்கு, இது தேர்ட் இயருக்கு 0.711 வருதா? 712. ஸோ 0.712 0.712 2 lakhs ஜிஆர்விக்கும் யூஜிஆர்விக்கும் போட்டால் இந்த 2 அமௌண்ட் வரும். ஸோ இந்த 3 அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணால் யூ வில் கெட் 17,97,200. இப்போது அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஜென்ரலாக அவங்க 5 mark சம்ஸாக கொடுத்தாங்கன்னா அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம்மை நம்ம இப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அவங்க வந்து 10 marks இல்லை 8 marks அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபைனான்ஸ் இன்கமுக்கு நம்ம முன்னாடி போட்டோம்ல அந்த மாதிரி டேபிள் வச்சு போடலாம். இங்கே போட்டோம்ல இந்த மாதிரி டேபிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ? ஸோ
ஸோ வந்து அமௌண்ட் வந்து அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 6 lakhs இன்ட்டு 3 3 வருஷம் போடுறோமா, 18 lakhs ப்ளஸ் 5 lakhs which is 2 lakh ப்ளஸ் 3 lakh வருதா. ஸோ 23 lakhs 23 lakhs தான் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இதுதான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் which is present value of gross investment 1 lakh 17,97,200 போட்டால் 5,02,800 வருது. இதுதான் அன்அர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம். ஸோ 5 மார்க்காக கேட்டால் இப்படியே நம்ம சிம்பிளாக போட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டா போதும். ஸோ இதுக்கு தான் நம்ம போட போகிற தேர்ட் மாடல் சம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட மாடல் வந்து we just found out the present value of gross investment and finance charges. இந்த செகண்ட் மாடலில் we are going to find fixing the lease rental எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் தி அசெட் இஸ் 8 lakh. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கொஷினில் நீங்கள் பார்க்கணும், அவங்க வந்து ஃபேர் வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபேர் வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் 8 lakhs, ஐஆர்ஆர் 12%, அன்கேரண்டிட் ரெசிடல் வேல்யூ வந்து 1 lakh, ஜிஆர்வி வந்து 80,000. ஸோ வந்து ஆக்சுவலாக இது 1 lakhன்றது மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட். ஸோ அதில் 80,000ன்றது ஆல்ரெடி கேரண்டி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் யூஜிஆர்வி வந்து 20,000 தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லீஸ் டேர்ம் வந்து 5 yearsக்கு. ஸோ இப்போது எல்ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அவங்க என்ன கொடுத்துறாங்க, ஜிஆர்வி கொடுத்துறான், யூஜிஆர்வி கொடுத்துறான், ரேட் கொடுத்துறான், காஸ்ட் கொடுத்துறான், எல்ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ஃபார்முலா என்ன, நமக்கு எல்ஆர் விச் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இன்டூ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டர். ஏன் ஆன்விட்டின்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த லீஸ் ரெண்டல் வந்து வில் பி சேம் ஃபார் 5 years, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தானே, 5 yearsக்கும் அதே தான் இருக்கும். ஸோ அதனால் ஆன்விட்டின்னு நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது ரெண்டும் வந்து ஒரு இயர் தான், லாஸ்ட் இயர் மட்டும் தான் பே பண்ணுறோம். ஸோ 5 PVF ஆஃப் 5th year at 12% மட்டும் எடுத்துக்கிறேன். இது விச் இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ஆஃப் தி அசெட். ஸோ காஸ்ட் ஆஃப் த அசெட் கொடுத்துட்டான் 8 lakhsன்னு. ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்னென்னா காஸ்ட் ஆஃப் அசெட், அதாவது இந்த டேட்டில் அது வந்துட்டு 8 lakhs காஸ்ட் ஆகுது. ஸோ வந்து நான் லைக் ஃப்யூச்சரில் வாங்குற பேமெண்ட் இது அது நம்மளோட கான்செப்ட் நம்ம ஒன்று சொன்னாலே இனிஷியலாக, லைக் நம்ம இப்போது 10 lakhs அசெட்னா அதோட லைக் நம்ம ஓவரால் ப்ரெசென்ட் வேல்யூ கலெக்ட் பண்ணும்போது இட் ஷுட் நியர் 10 lakhs. இப்போ 9,85,000 வந்தால் ஓகே. ஸோ அதுதான் இங்கே வர நம்ம பண்ணுற அசம்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் அசெட் வில் பி ஈக்குவல் டு திஸ் டோட்டல். ஸோ அந்த அசம்ஷன் வச்சுட்டு நம்ம போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த பிவிஎஃப் டேபிளில் 5 years 12%ல் பார்த்தா யூ வில் கெட் 3.605. பேசிக்கலி இந்த கால்குலேட்டர்லேயே நம்ம போடலாம். பேசிக்கலி எவ்வளோ, 1 divided by 1.12 1 2 3 எவ்வளோ இயர்ஸ் 4 5 இதோட ஜிடி 3.604 வருதா, இங்கே அதான் 3.605 போட்டிருக்கோம் அப்ராக்சிமேட் பண்ணி. ஸோ வந்து திஸ் வில் பி ஈக்குவல் டு 56,000. இதோட பிவிஎஃப் டேபிளில் போட்டால் 56,000 வருது, இஸ் ஈக்குவல் டு 8 lakhs. ஸோ இப்போ வந்து இதை கால்குலேட் பண்ணால் யூ வில் கெட் தி எக்ஸ் விச் இஸ் லீஸ் ரெண்டல் ஆஸ் 2,06,158 rupees. ஸோ இப்போ லீஸ் ரெண்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அன்அர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம் கண்டுபிடிக்கணும். அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம் ஃபார்முலா என்ன, பேசிக்லி த டோட்டல் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா. இங்கே வந்துட்டு நம்ம காஸ்ட் எடுத்துக்கிறோம் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பதிலாக, லைக் மைனஸ் பண்ணி ஃபைனான்ஸ் இன்கம் கண்டுபிடிக்க. ஸோ அன்அர்ன்ட் ஃபைனான்ஸ் இன்கம் வந்து இப்போது டோட்டல் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 2,06,158 வந்து லீஸ் ரெண்டல் ஃபார் 1 year. ஸோ இன்ட்டு 5 years பண்ணோம். ஸோ இன்ட்டு 5 பண்ணால் 10,30,790 வருது. ப்ளஸ் ஜிஆர்வி 80,000 ப்ளஸ் யூஜிஆர்வி 20,000. இந்த 20,000 தான் நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் யூ வில் கெட் ஆன் சேல்ஸ். 20,000 பண்ணியாச்சா, டோட்டல் வந்து 11,30,790 வருது. இப்போது இந்த அமௌண்ட்டில் யூ ஆர் கோயிங் டு சப்ராக்ட் தி காஸ்ட் ஆஃப் அசெட் விச் இஸ் 8 lakh பண்ணால் 3,30,790 வரும். இதுதான் வந்து அன்அர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம். ஸோ இந்த சம்மில் என்ன பண்ணோம், இனிஷியலாக லீஸ் ரெண்டல் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற கேஸ் வந்தது. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு லீஸ் ரெண்டலை கன்சிடர் பண்ணி காஸ்ட் ஆஃப் அசெட் 8 lakh ஈக்குவல் பண்ணி வி ஃபவுண்ட் அவுட். இது இன்ட்டு 5 பண்ணால் தான் யூ வில் கெட் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஃபார் 5 years. ஸோ அது ப்ளஸ் ஜிஆர்பி ப்ளஸ் யூஜிஆர்பி தான் ஆக்சுவல் வந்து இது லைக் அது பேர் என்ன கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதுலேருந்து யூ ஹேவ் டு சப்ராக்ட் த காஸ்ட் விச் இஸ் 8 lakh பண்ணால் 3,30,790 வரும். இப்போ இதே மாடல் இன்னொரு சம் கூட இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். த காஸ்ட் இஸ் 6 lakhs, ஐஆர்ஆர் இஸ் 13, ஜிஆர்வி இஸ் 50,000, டேர்ம் இஸ் 4, யூஜிஆர்வி இல்லை. ஸோ சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு பிவிஎஃப் 13%. இதை நீங்களே கூட ட்ரை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது ப்ளஸ் 50,000 ஜிஆர்வி இன்ட்டு பிவிஎஃப். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபார்முலா போட்டோன்னா இது வந்து டேரெக்டாக போட்டேன் வேல்யூ அண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 lakh விச் இஸ் தி காஸ்ட் ஆஃப் அசெட்க்கு நம்ம ஈக்குவல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் வந்து யூ வில் கெட் அட் 5,69,350 by 2.974 which is 1,91,433. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச லீஸ் ரெண்டல்.
போன சம் மாதிரி இது 4 years டேர்முன்றனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். யூ வில் கெட் 7,65,772 ப்ளஸ் the 50,000 which is GRV. இதை ஆட் பண்ணால் யூல் கெட் 8,15,772. இதுதான் வந்துட்டு இது லைக் என்ன பேசிக்கலி இது கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் காஸ்ட் 6 lakhs பண்ணால் 2,15,772. இதுதான் ஃபைனான்ஸ் சார்ஜ். போன சம் அதே மாடல் அதே மாதிரி பட் ஜஸ்ட் த நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ கைஸ் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான் இந்த சேல் அண்ட் லீஸ் பேக். ஸோ இந்த கான்செப்டில் பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது நான் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குகிறேன் லைக் பர்ச்சேஸ் பண்ணுறேன், திருப்பி அந்த பர்சனுக்கே ஐ எம் லீசிங் இட். ஸோ வந்துட்டு இதான் இந்த கான்செப்ட் பர்ச்சேசிங் அண்ட் லீசிங் பேக் ஃப்ரம் த சேம் பர்சன். ஸோ இது இந்த கேஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் லீஸ் மோஸ்ட்லி இது வந்து ஆப்ரேஷனல் லீஸில் லைக் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது ஐ திங்க் ஃபைனான்ஸ் லீஸ்லேயும் நடக்கலாம், பட் ஐ எம் நாட் கிளியர்லி. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ வந்து இந்த கேஸில் நம்ம எப்படி வந்துட்டு சம் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சம்மில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, த கொஷின் வில் பி லைக் கமெண்ட் இஃப் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருவாங்க. லைக் கரண்ட் அசெட் வந்து இவ்வளோ இருக்குது, சேல்ஸ் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, ஃபேர் வேல்யூ இவ்வளோ இருக்குது, கமெண்ட் இஃப் த லீஸ் பேக் இஸ் ஆப்ரேட்டிங் லீஸ் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை கமெண்ட் பண்ணி புரிஞ்சு எழுதிக்கணும். ஸோ இந்த சம்ஸில் இனிஷியலாக அவங்க கேரிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. கேரிங் அமௌண்ட்னா எந்த ப்ரைஸில் நம்ம வந்து நம்ம புக்ஸில் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்றது தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூன்றது நம்ம என்றைக்கு செல் பண்ணுறோமோ அன்றைக்கி அதோட லைக் மார்க்கெட் வேல்யூ மாதிரி செல்லிங் ப்ரைஸ் கடைசியாக எந்த ப்ரைஸ்க்கு ஆக்சுவலாக செல் பண்ணோம். இந்த 3 அவங்க கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம், லைக் எதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைக் டிஃப்ரென்ஸ், டெஃபர்ட் இன்கம், இம்பேர்மெண்ட் லாஸ், இந்த 3 திங்கில் தான் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் போகுது. ஸோ இம்பேர்மெண்ட் லாஸ்னால் பேசிக்கலி என்னென்னா, நம்ம கரண்ட் புக் வேல்யூ இருக்கும்ல, கரண்ட் கேரிங் அமௌண்ட் வந்து எப்போது ஃபேர் வேல்யூவோட லோவாக இருக்கும். அதாவது நான் புக்ஸில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 40 lakhs இருக்குது, என் புக்ஸில் 40 lakhs ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது செல் பண்ணுற அன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து 35 lakhs தான். அப்படின்னா என் புக்குக்கும் லைக் அந்த டேட்டில் ஃபேர் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இம்பேர்மெண்ட் லாஸ். ஸோ இந்த 5 lakhs தான் இம்பேர்மெண்ட் லாஸ். பேசிக்கலி இம்பேர்மெண்ட் லாஸ்னால் என்ன, நான் புக்ஸில் 40 நினச்சி ரெக்கார்ட் பண்ணிருந்தேன், திடீர்னு 35 ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 lakhs இம்பேர்மெண்ட் லாஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து AS 28 போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபர்ட் இன்கம்னா பேசிக்கலி இப்போது இன்கம்ன்ற டோட்டல் போர்ஷன் எனக்கு ஒன்று ரிசீவ் ஆகும். அதில் எய்தர் நான் அதை வந்து இப்போவே ரியலைஸ் பண்ணுவேன், கிரெடிட்டட் டு P&L ஆர் டெஃபர்ட்னு போட்டுருவேன். டெஃபர்ட் இன்கம்னா பேசிக்கலி இப்போ இதெல்லாம் லீஸோட ஸ்டார்டிங்கில் தானே நடக்குது. ஸோ லீஸ் 4 yearsனால் இந்த அமௌண்ட் இப்போ 4 lakhsனா 40,000 வச்சுப்போம். 40,000னா ஈச் இயர் நான் வந்து 10,000 வந்து ரியலைஸ் பண்ணிட்டே வருவேன் P&Lக்கு. ஸோ ஆனால் டெஃபர்ட் இன்கமில் இனிஷியலாக 40,000 தூக்கி போட்டுருவேன். ஸோ இதான் வந்து டெஃபர்ட் இன்கம். இந்த டிஃப்ரென்ஸுன்றது பேசிக்கலி இந்த இனிஷியலாகவே சொல்கிறேன், கிரெடிட் ஆகுது P&Lக்கு. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். கேரிங் அமௌண்ட் 40, ஃபேஸ் வேல்யூ 50, சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 50. ஸோ இம்பேர்மெண்ட் லாஸ் இதில் இருக்கானா இல்லை, ஏன்னா கேரிங் அமௌண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா நமக்கு இட்ஸ் பெனிஃபிட். ஸோ எய்தர் இந்த லைக் 10 lakhs இந்த கேரிங் அமௌண்ட்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உள்ள 10 lakhs வந்து எய்தர் டெஃபர்ட் இன்கமாக வரும், இல்லைனா இந்த டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ டெஃபர்ட் இன்கம் எப்போ வரும், செல்லிங் ப்ரைஸ்க்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வரும். இந்த கொஷினில் இல்லவே இல்லை. லைக் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இந்த சென்ஸ் ஃபேஸ் வேல்யூ ஷுட் பி லோவர் தேன் த செல்லிங் ப்ரைஸ். அப்போ மட்டும்தான் டெஃபர்ட் இன்கம் வரும். எது ஃபேஸ் வேல்யூ ஷுட் பி லெஸ்ஸர் தேன் செல்லிங் ப்ரைஸ், அப்போ மட்டும்தான் டெஃபர்ட் இன்கமாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் ரெண்டும் சேம் தான். ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10 lakhs மொத்தமாகவே ரியலைஸ் பண்ணுவோம் இப்போவே. செகண்ட் கேஸ் வருவோம். 40 lakh, 60 lakh, 50 lakh. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, கேரிங் அமௌண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. கம்மியாக இருந்தால் தான் இம்பேர்மெண்ட் லாஸ், அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போது இன்னொரு திங் டெஃபர்ட் இன்கம் இருக்கா, நெக்ஸ்ட்டு அது பார்க்கணும். டெஃபர்ட் இன்கம் எப்படி பார்ப்போம், வென் ஃபேர் வேல்யூ இஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸ். ஃபேர் வேல்யூ 60, செல்லிங் ப்ரைஸ் 50 தான். ஸோ அப்படி இல்லை. ஸோ டெஃபர்ட் இன்கமும் இல்லை. ஸோ மொத்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா 3, இந்த 3 - 1 தான் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கேரிங் அமௌண்ட். ஸோ இது வந்துட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டை பார்த்தா தான் இது வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்துட்டோம் டெஃபர்ட் இன்கமும் இல்லை, இம்பேர்மெண்ட் லாஸும் இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10 lakhs அப்படியே இன்கமாக நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். தேர்ட் கேஸ் வருவோம். இதில் 40 lakhs வந்து கேரிங் அமௌண்ட், 45 வந்து ஃபேஸ் வேல்யூ, 38 தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், இம்பேர்மெண்ட் லாஸ் இருக்கா. கேரிங் அமௌண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லை. நெக்ஸ்ட் டெஃபர்ட் இன்கம் என்ன, 3 - 2. இப்போ 38 lakhs வந்துட்டு
லைக் ஃபேஸ் வேல்யூவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக தானே இருக்குது, இந்த 3 கேஸ்லேயும் கம்மியாக தான் இருக்குது, இல்லை ஈக்குவல் டுவாக இருக்குது அப்படின்னா டெஃபர்ட் இன்கமும் இல்லை. ஸோ டேரெக்டாக we are just going to record the difference. ஸோ 3 minus 1 40 lakhs minus 38 lakhs 2 lakhs minus 2 lakhs இது வந்து லாஸ். ஸோ டெபிட் பண்ணுவோம் P&Lக்கு. இப்போ அடுத்த கேஸ் கேரிங் அமௌண்ட் 40, ஃபேஸ் வேல்யூ வந்து 40. ஸோ அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம், ஃபேர் வேல்யூ வந்து 40. ஸோ இது இன்க்ரீஸே ஆகலை, ஆக்சுவலாக ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் ஓகே. ஸோ ஈக்குவலாக இருக்குன்றனால இம்பேர்மெண்ட் லாஸ் கிடையாது. ஸோ இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டெஃபர்ட் இன்கம் 3 minus 2 செல்லிங் ப்ரைஸஸ் லெஸ் தேன் ஃபேர் வேல்யூவான்னு பார்க்கணும். இந்த பார்த்த எல்லா கேஸில் வந்துட்டு ஃபேர் வேல்யூ வாஸ் மோர் தேன் செல்லிங் ப்ரைஸ், அதனால் போடல. பட் இந்த கேஸில் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸஸ் மோர் தேன் ஃபேர் வேல்யூ அப்படின்றனால we are going to record it as deferred income 3 minus 2. If it is positive, we will record it as deferred income. So 50 lakhs minus 40 lakhs 10 lakhs deferred income வேல்யூ பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இந்த கேஸில் வரவே வராது, 0. ஏன்னா வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி டோட்டல் இன்கம் 10 lakhs டிஃப்ரென்ஸை வந்து எய்தர் கிரெடிட் டு P&L பண்ணுவோம் இல்லை டெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் 10 lakhஸும் டிஃபர் பண்ணிட்டோம். இந்த டிஃப்ரென்ஸ் மொத்த 10 lakhஸையும் பண்ணிட்டோன்றனால இங்கே டிஃப்ரென்ஸே வராது. இப்போ தேர்ட் கேஸ் வருவோம். இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 40 lakhs ஃபேஸ் வேல்யூ வந்து 46, செல்லிங் ப்ரைஸ் வந்து 50 lakhs. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம கேரிங் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூவோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு. ஸோ ஃபேர் வேல்யூ அதிகமாக இருக்குன்றனால இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லை. ஸோ 1 minus 2 இதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும், 3 minus 2 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஃபேஸ் வேல்யூ. செல்லிங் ப்ரைஸ் 50, ஃபேஸ் வேல்யூ 46. அப்போது தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4 lakhs. இந்த 4 lakhs டெஃபர்ட் இன்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இப்போ இது 56ன்னு இருந்தால் ரெக்கார்ட் பண்ண வேணாம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், நெகட்டிவாக இருந்தால் தேவையில்லை இந்த 2 காலம்லையும். ஸோ 3 minus 2 50 minus 46 4 lakhஸை ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்ன பிட்வீன் திஸ் டூ, 50 lakhs வந்து செல்லிங் ப்ரைஸ், கேரிங் அமௌண்ட் புக்கில் 40 lakhs. ஸோ 10 lakhs வந்து ஆக்சுவல் உன்னோட லைக் ப்ராஃபிட் மாதிரி. இந்த ப்ராஃபிட்டில் நீ என்ன பண்ணுற, 4 lakhஸை வந்து டெஃபர்ட் பண்ணிட்ட. அப்போது எவ்வளோ வந்து ஆக்சுவலாக இப்போ டக்குன்னு ரியலைஸ் பண்ணுவேன், 6 lakhs. மீதி இருக்கிற 6 lakhஸை வில் கிரெடிட்டட் டு P&L. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ 4 lakhஸை வந்து டெஃபர்ட் பண்ணிட்டு 6 lakhஸை வந்து P&L போட்டுரும். இப்போ லாஸ்ட் கேஸ் 40 lakhs 35 lakhs. இம்பேர்மெண்ட் லாஸ் கேஸ் என்ன, 1 minus 2. ஸோ கேரிங் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்கா, இருக்குது, இந்த ஒரு கேஸில் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5 lakhஸை நம்ம இங்கே இம்பேர்மெண்ட் லாஸாக ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, டெஃபர்ட் இன்கம் 3 minus 2 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஃபேஸ் வேல்யூ. ஸோ 39 lakhs minus 35 lakhs 4 lakhs வருதா. ஸோ இந்த 4 lakhஸை டெஃபர்ட் இன்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இந்த சம்மில் டிஃப்ரென்ஸே லைக் போட மாட்டோம். ஏன்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக எல்லா சம்லையும் என்ன பண்ணோம், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போது இங்கே 10 lakhs டிஃப்ரென்ஸ்னால் இந்த 3த்தில் ஏதோ 2 காம்பனெண்ட்டில் அந்த 10 lakhs வந்துடும். இப்போ இங்கேயும் 10 lakhs டிஃப்ரென்ஸாக 10 lakhs வந்துருச்சு. இங்கே 2 lakhs டிஃப்ரென்ஸாக அப்போ -2 வந்துடுது. ஸோ அதே மாதிரி எல்லா கேஸ்லேயும் வந்துருச்சு. பட் இந்த கேஸில் மட்டும் இங்கே வந்து 1 டிஃப்ரென்ஸ் வருதா, அது இங்கே காட்டல. ஏன்னா பேசிக்கலி இந்த ஆக்சுவல் லாஸ், தேர் இஸ் ஆக்சுவல் லாஸ் ஆஃப் 1 lakh. எது 40க்கும் 39க்கும் ஆக்சுவல் லாஸ் 1 lakh. பட் டோட்டல் லாஸ் எவ்வளோ, 40ல் இருந்த புக் வேல்யூவை நான் ஃபேர் வேல்யூ 35ன்றனால அவ்வளோ 5 lakh லாஸாக நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அவுட் ஆஃப் திஸ் 5 lakh ஒன்லி 1 lakh இஸ் ஆக்சுவல் லாஸ். ஸோ மிச்ச 4 வந்து நான் டெஃபர் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ சேல் அண்ட் லீஸ் பேக் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுட்டு இதுக்கு ஈச்சுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கலாம். இப்போது லாஸ்ட் கேஸே எடுத்துப்போமே, லாஸ்ட் கேஸ் இந்த ஃபேர் வேல்யூ இஸ் 35. கொஷனில் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதிட்டு, ஹியர் the actual there's an impairment loss which is the difference between the carrying amount and face value, which is 5 lakhs, and you have to reduce the value in the amount. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் திங் வந்து there's a difference of 4 lakhs, difference between selling price and fair value of 4 lakhs, and this 4 lakhs will be deferred. ஸோ AS90ல் இப்போதைக்கு இந்த 3 டைப்மாக பார்த்தோம். இனிஷியலாக நம்ம பார்த்த ஃபஸ்ட் மாடல், அப்புறம் வந்து செகண்ட் மாடல் ஒன்று பார்த்தோம், ஃபிக்ஸிங் த இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த தேர்ட் மாடல் வந்து சேல் அண்ட் லீஸ் பேக். இந்த 3 மாடல்லேருந்து தான் மோஸ்ட்லி சம்ஸ் வரும். ஸோ வந்து இது நமக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க தட் நம்மளோட இதுக்கு ஜேர்னல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் அந்த பேசிக் திங்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வந்து லைக் இப்போ நம்ம பார்த்தோம்ல லெஸ்ஆர் புக்ஸில் வந்து இந்த லைக் அமௌண்ட் லீஸ் அமௌண்ட் என்னென்னு ரெக்கார்ட் பண்ணுவோம்னா ரிசீவபிள் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், பேசிக் திங்ஸ். ஸோ காய்ஸ் இவ்வளோ தான் இருக்குது AS19ல் இப்போதைக்கு. எக்ஸாம்ஸ் முடியட்டும், மிச்சத்தை பார்ப்போம். The game is over, but only when I say it's over.